அடாச்சே! என்னடா வாழ்க்கை இது! நம்ம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த காஞ்ச சருகு மாரி என்னை யாரும் மதிக்கிறதே இல்ல. என் கூட சேர்ந்து இந்த படிச்சவன், வேலை வழியில் பார்த்தவன்லாம் வந்து இன்னைக்கு வீடு, வாசல்னு கேட்கறதுக்கு முன்னேறிட்டான். நம்ம எப்ப பார்த்தாலும் கேட்கறதுக்கு இந்த ஒரு ஓட்டை வீட ஒன்றும் வச்சுக்கிட்டு, ஆகுதுல்ல. இதில மழை பெஞ்சா ஒழுக கூட செய்யுது. என்ன தம்பி, எப்போ பார்த்தாலும் நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் வந்து பார்க்குறப்ப பூரா புலம்புன மயமாவே இருக்கியே. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்படி புலம்புறனால எந்த முன்னேற்றமும் வராது தம்பி. ஐயா! நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது. மாவு விற்க போனா காத்தடிக்குது. நான் என்னதான் செய்றது? நான் நெனச்ச மாரி வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுங்கய்யா. டேய் தம்பி! இங்க வா. தாத்தாக்கு சேர் எடுத்துட்டு வா. ஐயா சேர்ல உட்காருங்கய்யா. தாத்தா! இந்தாங்க தாத்தா சேரு. உட்காருங்க தாத்தா. தம்பி, எல்லாரோட வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் என்பது உடனே வராது. படிப்படியாக தான் வரும். ஒரு நிமிஷம் மேலே பாரு. ஒரே மரத்தில் தான் அந்த காயும் இருக்குது, பழமும் இருக்குது. ஆனால் பார்க்குறவங்க அந்த காயை தொட்டு பார்த்துட்டு பழத்தை தான் எடுப்பாங்க. அதுக்காண்டி அந்த காய் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காயும் பழுக்கும். அதுக்கான நேரம் வரும். அப்படி பழுத்துச்சுன்னா அந்த பழத்தையும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அது மூலம் தான் ஒருவரோட வாழ்க்கையிலையும் அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும். இன்றைக்கி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடிசை வீட்டில் இருந்து பழைய சோறு சாப்பிட்டாலும் நாளைக்கு ஒரு பங்களா வீடுன்னு கட்டி கார்லாம் வாங்கி வசதியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு ஏன், நீ என்னைய கூட நாளைக்கு யாருன்னு கேட்ப. அந்த அளவுக்கு முன்னேற்றம் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஐயா நீங்கள் சொல்கிறது பலிக்குமோ இல்லையோ, ஆனால் என் மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலான தான் இருக்குது. தம்பி, எல்லாரோட வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். உன்னோட வாழ்க்கையிலும் வரும். நீ நேர்மையாக சுறுசுறுப்பாக உனக்கு என்றைக்குமே வெற்றி நிச்சயம்.